அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டேதான் இருக்கும். நோயின் மூலமாக, நஷ்டத்தின் மூலமாக, தோல்வியின் மூலமாக, மனைவி மக்கள் மூலமாக, கணவன் மூலமாக, குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக, இப்படியாக மற்றவர்கள் மூலமாக ஒரு மனிதனுக்கு சோதனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். அந்த சோதனையான காலகட்டங்கள்ல இறைவன் திருக்குறானிலே சொல்லி காட்டுகின்றான், அல்லதீன இதா அசாபத்துக்கும் முசீபத்துன், அவர்களுக்கு சோதனை ஏற்பட்டால் காலு, அவர்கள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த வார்த்தையை சொன்னாலே போதும், அந்த சோதனைகள் நம்மை விட்டும் அகன்று விடும். இது தெரியாம நம்மள பேர் புலம்பி தள்ளுவாங்க, அடுத்தவர்களை திட்டி திருத்தி விடுவார்கள். அல்லது என்ன செய்வாங்க தெரியுமா, கடன் அடைக்க முடியாத ஒரு சூழல் வரும் பொழுது, இறைவா எனக்கு மரணம் வந்து விடாதா, நான் செத்து விட மாட்டேனா என்றெல்லாம் புலம்புவார்கள். நோய்கள் வரும் பொழுது, இறைவா எனக்கு மௌத்து வர மாட்டேங்குத, நான் செத்துட்டாலும் பரவாயில்லையே என்று மரணத்தை விரும்புவார்கள். கணவன் மூலமாக ஒரு மனைவிக்கு, ஒரு மனைவியின் மூலமாக ஒரு கணவனுக்கு ஏதாவது நிம்மதி இல்லை என்று சொன்னால் உடனடியாக மௌத்தை தான் தேடுறது. அது செத்துட்டாலும் பரவாயில்லையே, ஒரே வேதனையா இருக்குத என்று புலம்புவார்கள். ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுகிறது, உனக்கு எவன் சோதனையை தந்தானோ அவன் சோதனையை அகற்றுவதற்கும் சக்தி உள்ளவன். நோய் வருகிறதா, இறைவா என்னை விட்டு இந்த நோயை அப்புறப்படுத்து, எனக்கு நல்ல சுகத்தை கொடு, நல்ல ஷிஃபாவை கொடு, தலைக்கு மேல கடன் ஏறிவிட்டது, கடனை அடைப்பதற்கு ஒரு வழியை கொடு, என் கணவன் மூலமாக அல்லது என் மனைவியின் மூலமாக, என் பெற்றோர்கள் மூலமாக, என் பிள்ளைகள் மூலமாக, உற்றார் உறவுகள் மூலமாக எனக்கு ஒரே சோதனையாக இருக்கிறது, இவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய சோதனையை விட்டும் என்னை பாதுகாத்து விடு. இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும், துவா செய்ய வேண்டும். சில பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா, இறைவா மறுமை நாளையில் எனக்கு ஏதாவது வேதனை தருவதாக இருந்தால் அதை இந்த உலகத்திலேயே கொடுத்து விடு என்று கூட சில பேர் கேட்கிறாங்க. இதெல்லாம் அதிக பிரசங்கித்தனமான ஒரு காரியம். இம்மையிலும் எங்களை வேதனைப்படுத்தாது, மறுமையிலும் எங்களை வேதனைப்படுத்தாது. இப்படித்தான் நாம் அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும் அப்படின்னா பிரார்த்தனை செய்ய வேண்டும். எந்த காலகட்டத்திலும் சோதனையை அகற்றுவதற்குத்தான் அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்த வேண்டுமே தவிர மரணத்திற்காக ஒருபோதும் கரம் ஏந்தவே கூடாது. எனக்கு மௌத்தை கொடுத்து விடு, நான் செத்து விட வேண்டும். சில பேர் பிரார்த்தனைலாம் செய்யறது இல்லை, ஆசிட் எடுத்து குடிச்சிருவாங்க, விஷத்தை எடுத்து குடிச்சிருவாங்க, அல்லது தூக்குல தொங்கிடுவாங்க, அல்லது மாடியிலிருந்து கீழே விழுந்து விடுவார்கள். தற்கொலை மார்க்கத்தில் நிரந்தரமான நரகத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களில் ஒன்று தற்கொலை என்பதாக மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. தற்கொலை செய்தவர்களுக்கு ஜனாசா தொழுகையே கிடையாது. நிரந்தரமா நரகத்துக்கு போறவங்களுக்கு ஏன் நம்ம ஏன் பாவ மன்னிப்பு தேடணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லுகிறார். அதனால சோதனைகள் வரத்தான் செய்யும், உடனடியாக மரணத்தை வேண்டுவது கூட. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே 5671வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதமன்ன என்ன அஹதுக்கும் அல் மௌத லி துர்ரின் யன்ஸிலு பிஹி. ஒருவருக்கு ஏற்பட்ட சோதனையின் காரணத்தினால், தீங்கின் காரணத்தினால்
கெடுதியின் காரணத்தினால் அவர் மரணத்தை விரும்ப வேண்டாம். நோய் வந்த உடனே நோயை நீக்கும்படி அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். உயிரை எடுத்துக்க அப்படின்னு நம்ம துவா செய்யக்கூடாது. ஏன்னா அவர் இன்னும் ஒரு 10 வருஷம் உயிர் வாழ்ந்தார் அப்படின்னா அவர் ஹஜ்ஜிக்கு போகணும், உம்ராவுக்கு போகணும், நல்ல காரியங்களை செய்யணும், ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுக்கணும், ஒரு மதரசாவை கட்டி கொடுக்கணும். அதனால இவர் நன்மைகளை வாரி வாரி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய விதியில இருக்கலாம். அது இவருக்கு தெரியாது. அப்ப துவாவின் மூலமாக, பிரார்த்தனையின் மூலமாக 10 வருஷத்துக்கு பின்னால வரக்கூடிய மௌத்தை இப்பவே இழுத்துட்டார் அப்படின்னா அப்ப ஹஜ்ஜி செய்யாமலே அவர் மௌத்தாகக்கூடிய ஒரு சூழல், ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுக்காமலேயே மௌத்தாகக்கூடிய ஒரு சூழல். அப்ப அந்த நன்மையெல்லாம் இழந்தவராகத்தான் இவர் மரணத்தை சந்திப்பார். எனவே என்றைக்கும் சோதனைகள் ஏற்படும் பொழுது, இது ஆண்களை விட பெண்கள்கிட்ட இந்த மாதிரி புலம்பல் அதிகமாகவே காணப்படுகிறது. சின்ன சோதனையை கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்கிறாங்கன்னா, விரும்ப மாட்டாங்கிறாங்க, பொறுத்து கொள்ள மறுக்கிறார்கள். உடனடியாக மரணத்தை தாய் என்று அல்லாஹ்விடத்தில் பகிரங்கமாகவே கேட்கக்கூடிய ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே பார்த்து வருகின்றோம். இவர்களுக்கெல்லாம் தடை போடும் விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யத்தமன்ன என்ன அஹதுக்கும் அல் மௌத்த, உங்களில் ஒருவர் மரணத்தை விரும்ப வேண்டாம், லிதுர்ரின் யன்ஸிலு பிஹி, அவருக்கு ஏற்பட்ட சோதனையின் காரணத்தினால், ஃபஇன் கான லா புத்த, அப்படி மரணமாகுவதை அவர் விரும்புவதாக இருந்தால், அவசியம் ஏற்பட்டால், மௌத்தை தா என்று கூட நேரடியாக நாம் கேட்பது கூட. பிறகு எப்படி கேட்க வேண்டும்? அதில் கூட ஒரு நாகரிகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு கற்றுத் தந்தார்கள். எப்படி கேட்கணும்? அல்லாஹும்ம அஹ்யினி மாகானத்தில் ஹயாத்து கைரல்லி, நான் இந்த உலகத்தில் வாழ்வது எனக்கும் என் சுற்றத்தாருக்கும் என் குடும்பத்தாருக்கும் மற்றவர்களுக்கும் நல்லதாக இருந்தால் என்னை இந்த உலகத்தில் வாழச்சு. சில பேர் படுக்கையில படுத்துருவாங்க நோயினால, சதாவும் இறைவா எனக்கு மௌத்தம் கொடு, எனக்கு மௌத்தம் கொடு, எனக்கு மௌத்தம் கொடு, இப்படிதான் கேட்பான். ஏன் அந்த வாய் ஷிஃபாவை கொடுன்னு கேட்க வேண்டியதானே? அல்லாஹ் நினைத்தால் படுக்கையிலே படுத்தவர் அவர் செய்யக்கூடிய துவாவினால் அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரித்துக் கொண்டால் நாளைக்கு எழுந்து ஓட ஆரம்பிச்சிருவாரு, வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவாரு. நாம மேலும் மேலும் ஷிஃபாவை கேட்காம, சுகத்தை கேட்காம, மௌத்த கொடு மௌத்த கொடுன்னு கேட்கறதுனால தான் நம்ம படுக்கவே அல்லாஹ்வுக்கு போட்டு விடுகின்றார். வயதானவர்கள் இந்த புலம்பல் அவர்களிடமிருந்து அதிகமாக நாம் செவிமடுத்து வருகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம அஹ்யினி மாகானத்தில் ஹயாத்து கைரல்லி, இந்த உலகத்தில் வாழ்வது எனக்கும் என்னை கவனிக்கக்கூடியவர்களுக்கும் நல்லதாக இருந்தால் என்னை இந்த உலகத்தில் நீ வாழச்சு. ஆனா அதே நேரத்தில் வத்தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரல்லி, நான் இறந்து போறதுதான் நல்லது அப்படின்னு இருந்தா மற்றவர்களுக்கும் நாம மௌத்தா போறதுதான் நல்லதாக இருக்குமானால் என்னை மௌத்தாக்கிவிடு. நாம் உயிர் வாழ்வதனால நன்மையா, இறந்து போறதுனால நன்மையா, அதெல்லாம் மறைவான விஷயங்கள். அது எனக்கோ உங்களுக்கோ மற்றவர்களுக்கோ யாருக்கும் தெரியாது. நாம் உயிர் வாழ்றதுனால நம்ம நன்மையை சம்பாதிப்போம், உயிர் வாழ்றதுனால நம்ம தீமையை சம்பாதிப்போம். நாம இறக்குறதுனால மற்றவர்களுக்கு நல்லது, நாம இறக்குறது மற்றவர்களுக்கு கெடுதியானது அப்படின்னு அந்த செய்தி எனக்கோ உங்களுக்கோ உலகத்தில் யாருக்கும் தெரியாது. அது அல்லாஹ்விற்கு மட்டும்தான் தெரியும். அப்ப அல்லாஹ்விற்கு மட்டும் தெரியக்கூடிய ஒரு காரியத்துல போய் நீ மௌத்தாக்கிரு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. நான் உயிர் வாழ்வது நன்மையாக இருந்தால் உயிர் வாழச்சு, நான் இறப்பதுதான் நன்மையாக இருக்குமானால் என்னை இறக்க செய்துவிடு, என் உயிரை நீ கைப்பற்றிக்கொள். இப்படிதான் நம்ம துவா செய்யணும். அவசரப்பட்டு கொண்டு நாம என்ன செய்யக்கூடாதுன்னா, என் தலையில இடி விழட்டும், நான் இறந்துடணும் அப்படின்னு நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடாது. ஆனால் மனிதன் அவ்வாறு கேட்கிறான். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான் பாருங்க,
திருக்குர்ஆனுடைய 17வது அத்தியாயம் 11வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்றான், யதுல் இன்சானு பிஷ்ஷர்ரி துஆஅஹு பில் கைரி வகானல் இன்சானு அஜூலா. நன்மைக்காக துவா செய்வதை போன்று, நன்மைக்காக பிரார்த்தனை செய்வதை போன்று தீங்குக்காகவும் மனிதன் பிரார்த்தனை செய்கிறான். இறைவா, உலக செல்வத்தை எனக்கு கொடு, நல்ல அறிவிஞானத்தை கொடு. இதெல்லாம் உலக சம்பந்தமான காரியங்கள். இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக ஒரு மனிதன் துவா செய்வதை போன்று தனக்கு தீங்குக்காகவும் சில நேரங்கள்ல மனுஷன் துவா செஞ்சிருந்தா வகானல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசர புத்திக்காரனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்கின்றான். எனவே சோதனைகள் வரும் பொழுது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மௌத்தா போனாதான் இந்த வார்த்தையை சொல்லணும்னு கிடையாது. காலில் ஒரு முள்ளு குத்துனாலும் அதுவும் சோதனை தான். நாம பைக்கு சாவியை தொலைச்சிட்டோம், அது ஒரு சோதனை. சட்டையை தொலைச்சிட்டோம், அது ஒரு சோதனை. தலைவலி வருது, அது ஒரு சோதனை. அப்ப சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்விற்கே சொந்தமானவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அந்த அல்லாஹ்வின் பக்கமே நாங்கள் திரும்பி செல்லக்கூடியவர்கள் அப்படிங்கிற பிரார்த்தனையை நம்ம ஓதனா அப்படின்னா அல்லாஹ் நமக்கு அந்த சோதனையை தாங்கக்கூடிய சக்தியை தருவான். தாங்கக்கூடிய சக்தி இல்லாம தானே புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். தாங்கக்கூடிய சக்தியை தருவான். சில பேர் பாருங்க, ரசூலுல்லாஹ்வை பாருங்களேன், 63 ஆண்டு கால வாழ்க்கையிலே 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சோதனை. உலகத்திலேயே அதிகமான சோதனைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். நபிமார்களிலேயே அதிகமான சோதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் ஏற்பட்டிருக்கிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய சோதனை. அவங்க என்னைக்காச்சும் மௌத்தை கேட்டிருப்பாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளவு பெரிய சோதனை, அத்தா இஸ்லாத்துக்கு வரலையே, அதை விட ஒரு சோதனை அவர்களுக்கு உண்டா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் இஸ்லாத்திற்கு வரவில்லை, லூத் அலைஹிஸ்ஸலாம் மனைவி இஸ்லாத்திற்கு வரவில்லை, அதே நேரத்தில் ஆசியா அம்மா கணவர் ஃபிரௌன் இஸ்லாத்திற்கு வரவில்லை. இதெல்லாம் எவ்வளவு பெரிய சோதனை. அவங்க என்னைக்காவது யா அல்லாஹ் எங்களுக்கு மௌத்த கொடுன்னு கேட்டிருப்பாங்களா? யா அல்லாஹ் என் மகனுக்கு ஹிதாயத்தை கொடு, என் தந்தைக்கு ஹிதாயத்தை கொடு, என் மனைவிக்கு ஹிதாயத்தை கொடு, இப்படிதானே துவா செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு பெரிய சோதனை. தூங்கினாலும் சோதனை, விழித்தாலும் சோதனை, வீட்டுக்குள்ளால இருந்தாலும் சோதனை, வெளியே வந்தாலும் சோதனை. என்னைக்காவது ரசூலுல்லாஹ் யா அல்லாஹ் சோதனையை தாங்க முடியல, என்னை மௌத்தாக்கிரு அப்படின்னு கேட்டாங்களா? அந்த ரசூலுல்லாஹ்வை தான் நம்ம முன்மாதிரியா வச்சிருக்கிறோம். அப்ப அந்த ரசூலுல்லாஹ் என்ன பிரார்த்தனை செய்தார்களோ அதைத்தானே நாம செய்யணும். அவங்க மௌத்த கேட்கலையே, நாம ஏன் மௌத்த கேட்கிறோம்? அதனால சோதனைகள் வரும் பொழுது சோதனையை நீக்கி என்றுதான் துவா செய்ய வேண்டுமே தவிர ஒருபோதும் மௌத்தை நாம் கேட்பது கூடவே கூட. கணவன் மனைவிக்கு வந்து சின்ன பிரச்சனை வந்தாலும் இவர் சார்பா யா அல்லாஹ் என்னை மௌத்தாக்கிருப்பாரு, அந்த அம்மா சார்பா யா அல்லாஹ் என்னை மௌத்தாக்கிரு. வேடிக்கை பார்க்குற குழந்தைகள் என்ன செய்யும்? அத்தாவும் அம்மாவும் இறந்துட்டா நாம என்ன செய்ய? யா அல்லாஹ் எங்களுக்கு மௌத்த கொடு. குடும்பமே மௌத்த கேட்கும். அதனால் தயவு செய்து அந்த வார்த்தையை நாம் சொல்வது கூடாது. பெருமானார் காட்டிய வழியில் நாம் செல்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நீண்ட ஆயுளை, உடல் ஆரோக்கியத்தோடு நல்லறங்களை கொண்டு நீண்ட ஆயுளை நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தருவானாக. அகால மரணங்களை விட்டும் நம் சந்ததிகள் முழுக்க நம்மையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.